ஈசாக்கு என்கிற ஒரு சந்ததி பிறக்கணும். இதுக்காக ஆண்டவர் தெரிஞ்செடுத்தது ஆபிரகாம எத்தனை வயசுல? 75 வயசுல. ஒரு ஆமை சொல்லுங்களா? எத்தனை வயசுல? அது வேற. பிள்ளை பிறக்குது எத்தனை வயசுல? அது ஒரு குளோரி. சோதரம். நான் இப்படி யோசிச்சேன், ஒரு 30 வயசு பிள்ளைய தெரிஞ்செடுத்துக்கலாமே. யாம் போட்டு ஆண்டவர் படுகிழவனையும் கிளவியையும் போய் தெரிஞ்செடுத்தாரு. ஒரு 25 கல்யாணம், 25 வயசு இல்லைன்னா ஒரு 30 வயசு பிள்ளைய தெரிஞ்செடுத்து சொல்ற உனக்கு சந்ததி உருவாகணும்னு சொல்லி இருக்கலாமே. ஏன் ஆண்டவர் இந்த வயது சென்றவர்களை ஆண்டவர் தெரிஞ்செடுத்தாரு? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஆண்டவருக்கு தெரியும் அவன் மேலதான் திட்டம் இருக்குன்னு, அவன் மேலதான் அழைப்பு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஒரு ஆமை